இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க குடும்ப உறவு விஷயத்துல அப்படின்னா, தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபையில யாராவது குடும்ப உறவை முறித்து கொண்டவர்கள் இருந்தாங்கன்னா நீங்க எந்திரிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நபி இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்காங்க. அதே போல நம்மளும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கணும். என்ன விஷயமாக இருந்தாலும் நம்ம எவ்வளவு சிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த விட்டு கொடுத்தலும் அந்த பண்பும் குடும்ப உறவுக்கிடையே நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்காக குடும்ப உறவை முறித்து கொண்டு வாழ்பவர்கள் யோசிச்சு அல்லாஹ்வுக்காக பல விஷயங்களையும் விட்டு கொடுத்து நல்ல முறையில வாழ வேண்டியவங்களா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நல்ல உள்ளத்தோட நல்ல நம்ம எல்லாரும் வறுமைதான் ரொம்ப பெரிய சோதனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தை பத்தி எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல குறிப்பிடுறான், உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஒரு சோதனையே அப்படின்னு. ஏன்னா காசு அல்லாஹ் மறக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுங்க. காசு சம்பாதிக்கணும், அதிகமா காசு சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச காசு எப்படி சேர்த்து வைக்கிறது, அது எப்படி ஆடம்பரமா செலவு பண்றது. நம்ம எல்லாரும் ஒரே விஷயத்த நினைவுல வச்சுக்கணும், இறுதி நாளுன்னு ஒண்ணு இருக்கு. நம்மள படைச்சவன் நம்ம கிட்ட கேள்வி கேட்பான், எப்படி சம்பாதிச்ச காசு எப்படி செலவு பண்ண அப்படின்னு. அதுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம்.